Mrs. Priscilla Jansi, BABL, Advocate, High Court, Madurai Bench, known for their pioneering work in her field. They are a beacon of inspiration to many. We are thrilled to have them here to grace this occasion. We are indeed grateful to you for accepting our invitation amidst your busy schedule. Your presence adds tremendous for us value to this event and motivate our school community to continue striving for excellence. Her visit today underscores her commitment to nurturing future innovators like me and promoting many social services. Stepping into someone else so as to understand human problems to help improve people's lives and to emancipate society as a whole has been a major part of Mrs. Priscilla Jansi. She has been supporting individuals and their families through difficult times and has been ensuring vulnerable people, including all, and safeguarded them. She attended many Tiruvilakku Pujas without any caste and religious discrimination towards her social service. Towards our society, her social work will continue and lift many lives. On behalf of the entire Yoga Shiva family, I extend a warm welcome to you, ma'am. Let us give a round of applause for our chief guest, Mrs. K.M. Priscilla Jansi ma'am. Very good evening to everyone. யாருமே குட் ஈவினிங் சொல்லலை, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கீங்க. எல்லோரும் முகத்தையும் அவ்வளோ சந்தோஷம் புன்னகை இருக்குது. சீக்கிரம் பேசி எல்லாம் முடிங்க, என் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறதை என் பிள்ளைங்க ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணுன்னு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டோம், ஜஸ்ட் 2 minutes மட்டும் தான். நான் கூட ஃபர்ஸ்ட் யோகா சிவா ப்ளே ஸ்கூல்லேருந்து ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே நான் ஏதோ ஒரு சின்ன ப்ளே ஸ்கூலாக இருக்கும், சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு பி ஹியர் and that what they are putting the effort is most great thing. Total family is putting the whole effort to become your kids to become a great things, right? அப்படி தானே நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு மொத்த குடும்பமும் முழு முயற்சியும் போட்டு இவ்வளோ நல்லா இவ்வளோ கிராண்டாக செய்கிறாங்க. they are putting their whole efforts. The God will bless the Yoga Shiva Play School more and more, right? And we too blessing, right? Thank you so much for inviting me to be here, and I'm very pleasure to be here. Thank you so much for Yoga Shiva Play School coordinating members. And நான் உங்ககிட்ட ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் மலைக்கு கீழே ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் நிறைய நாய்க்குட்டிகள்லாம் இருக்கும். எல்லாமே மனுஷங்க எல்லாமே நிறைய குடும்பம் இருக்கும்போது அப்போ ஒரு நாய்க்குட்டி மட்டும் எல்லா கூடயும் விளாண்டுட்டு இருக்கும்போது மேலே எட்டி பார்த்துச்சான். அப்போ ஒரு மலை பெருசாக தெரிஞ்சிச்சு. மலை மேலே ஒரு பெரிய கழுகு பறந்துட்டு இருந்துச்சு. அந்த கழுகை பார்த்து அந்த மலையை பார்த்த உடனே அந்த நாய்க்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசையும் கூட. நம்மளும் அந்த கழுகு மாதிரி முயற்சி செஞ்சு மலை மேலே ஏறி நின்று இந்த கீழே உள்ள மொத்த கிராமத்தையும் பார்க்கணும், நம்மளோட கிராமம் மொத்தத்தையும் நம்மளை பார்க்கணும், நானும் இந்த கிராமத்தை பார்த்து ரசிக்கணும்னு அதுக்கும் அவ்வளோ ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போது ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி டிசைட் பண்ணிவிட்டு சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி மலை மேலே ஏறி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏற ட்ரை பண்ணுச்சு. மலை ரொம்ப பெருசு. ஏறி பார்க்குது, பாதி தூரம் ஏறிடுச்சு. பாதியை தாண்டோட உடனே அதுக்கு மூச்சு வாங்குது, தண்ணி தேவைப்படுது. ஆனால் அதுக்கு நடு மலையில் எதுவுமே கிடைக்கல. அது ரொம்ப சோர்ந்தும் போயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அது ரொம்ப குட்டி நாய்க்குட்டி. அதுக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. அது ட்ரை பண்ணி பார்த்து நடு மலையில் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே தன்னால் முயற்சியே பண்ண முடியல, அவ்வளோதான் நம்மளோட கெப்பாசிட்டி. கழுகும் நம்மளும் என்ன ஒன்றா? கழுகு அது பாட்டுக்கு ஜாலியாக பறந்து போயிடும். ஆனால் கழுகும் நம்மளும் ஒன்றும் கிடையாது. நம்மளால் அவ்வளோ தூரம் மலை மேலே ஏறி நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஸ்டாப் ஆகி ரிட்டன் வரலான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் இறங்கும் போது கழுகு மேலேருந்து இறங்கி வந்து அந்த நாய்க்குட்டி பக்கத்தில் நின்றுட்டு கேட்குது, ஏன் நாய்க்குட்டி இவ்வளோ தூரம் வந்த, நீ ஏன் திரும்ப ரிட்டன் போகிற? நீ எதுக்காக மேலே ஏறி வந்த, நீ ஏன் திரும்ப ரிட்டன் போகிறேன்னு கேட்குது. அப்போ அந்த நாய்க்குட்டி சொல்லுது, நானும் ஒன்று மாதிரி மேலே ஏறி
மலை மேலே ஏறி நின்று இந்த மொத்த கிராமத்தையும் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மொத்த கிராமத்தும் என்னையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் முடியல. எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தேன். ஆனால் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். நீயும் நானும் ஒன்றும் கிடையாதுல்ல, என்னால் முடியலன்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த கழுகு சொல்லிச்சான், நீ பாதி தூரம் வந்துட்ட, இது அதே பாதி தூரம் தான் நீ கீழே போகிறதும், அதே பாதி தூரம் தான் நீ மேலே போகிறதும். நீ முயற்சி செஞ்சால் கீழே போனால் தோத்ததுக்கு சமம், நீ மேலே போனால் ஜெயிச்சதுக்கு சமம். ஸோ நீ கீழே போகணும்னு டிசைட் பண்ணுறியா மேலே போகணும்னு டிசைட் பண்ணுறியான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ரெண்டும் ஒரே அளவு தான் ட்ராவல். நீ முயற்சி செஞ்சு பாதி வந்துட்ட, இன்னும் மேலே ஏறி வந்தனா நீ ஜெயிச்சிடுவ, கீழே போனனா தோற்று போயிடுவ. ஆனால் அதே ட்ராவல் தான் நீ பண்ணணும்னு சொல்லிச்சான். அந்த நாய்க்குட்டி 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் எவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்ல, முயற்சி செஞ்சு மேலே போய் மலை மேலே ஏறி நின்று பார்த்துருவோன்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த நாய்க்குட்டி திரும்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி மலை உச்சி மேலே ஏறி நின்று பார்த்து அந்த மொத்த கிராமத்தையும் பார்த்து ரசிச்சுச்சான். அந்த மொத்த கிராமமும் ஒரு நாய்க்குட்டி இவ்வளோ முயற்சி செஞ்சு பரவாயில்லையே மேலே போய் இவ்வளோ ஜெயிச்சிச்சு நான் அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்தாங்களாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். நம்ம நிறைய விஷயங்கள் முயற்சி செய்வோம். குட்டி பிள்ளைங்க நம்ம படிக்கிறதாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு டயர்டாக தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம பெற்றவங்க பேச்சையோ நம்ம டீச்சர்ஸ் பேச்சையோ நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக நம்மளும் அந்த மலை மேலே ஏறி நின்று இந்த மொத்த உலகமும் நம்மளை பார்க்குற அளவுக்கு நம்ம அங்கே நிற்போம். அப்படி தானே? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நம்மளும் முயற்சி பண்ணி நம்ம மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் ஒரே மிடில் லெவலில் தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு தான் விஷயம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக, இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ் இங்கே நிறையா பேர் இருக்கும், நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், நம்ம இவ்வளோ முயற்சி செஞ்சிட்டோம் இது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கிவ் அப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் கூட டோன்ட் கிவ் அப் எனிதிங் ஃபார் எனிஒன் ஆர் எனிதிங். கண்டிப்பாக நம்மளால் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் நம்மளும் இங்கே இருக்கிற எல்லாரும் லெட்ஸ் வி புட் அ எஃபோர்ட் and everyone will achieve in every life, right? Thank you. இன்று நம் ஆண்டு விழாவை மேலும் சிறப்பிக்கும் ஒரு பெருமைக்குரிய தருணம் இது. நாம் கௌரவிக்க போகும் திருமதி பிரிஸ்லா அவர்கள் கல்வியிலும் சட்டத்துறையிலும் உயர்ந்த சாதனைகள் புரிந்தவர். மதுரை பெஞ்ச் ஆஃப் மதுரை ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக பணியாற்றி சமூக நீதி மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். அவரது அயராத உழைப்பையும் சமூகத்திற்கான பங்களிப்பையும் பாராட்டி இன்று அவருக்கு கர்ணன் விருது வழங்கப்படுகிறது. எங்களுக்கு மிகுந்த பெருமையாகும். அந்த பெருமைக்குரிய திருமதி பிரிஸ்லா அவர்களை மிகுந்த கைத்தட்டலுடன் வரவேற்போம்.